Hi friends, Assalamualaikum. Welcome back to my channel, salvakhabeer. So, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கோம். So, நீங்களும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கீங்கன்னு நம்புறோம். So, இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒரு குக்கிங் டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். So, நான் ட்ரை பண்ணி எனக்கு வொர்க் அவுட் ஆன 8 கிச்சன் டிப்ஸ் வந்து நான் உங்களுக்கு இதல ஷேர் பண்ணிருக்கேன். So, எல்லாமே குக்கிங் ரிலேட்டடான டிப்ஸ். So, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. And வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை இத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா கண்டிப்பா subscribe button click பண்ணி bell icon click பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து notification வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன செய்வோம்னா இட்லி, தோசை, வடை இந்த மாதிரி எல்லாம் தான் வந்து செஞ்சுட்ருப்போம். ஸோ அது செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பார் வைப்போம் இல்லையா, டிஃபன் சாம்பார். ஸோ அது வந்து வைக்கும்போது உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வர்றதுக்கு நான் சொல்லித்தர்றேன். இந்த ரெசிபி வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்குங்க. இந்த பருப்பெல்லாம் வந்து கலர் மாறக்கூடாது, லைட்டாக சூடாகி கிடைக்கணும். நல்ல ஒரு சூப்பரான மனம் வரும் இதுலேருந்து. அந்த டைமில் வந்து இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயமும் இதில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா அது சூடான அப்புறமா எடுத்து ஒரு சைடு வச்சுருங்க. வச்சுட்டு இது நல்லா ஆறுன அப்புறமா நம்ம இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ வந்து பாருங்கள், சூப்பரான ஒரு பொடி வந்து கிடச்சிருச்சு. இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடி வந்துருக்கும். அதாவது நீங்கள் 5 டைம் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த பொடி வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வைக்கிற குவான்டிட்டி பொறுத்து கொஞ்சம் மாறும். இப்போ வந்து எப்போவுமே நீங்கள் எப்படி தாளிப்பீங்களோ டிஃபன் சாம்பார் அதே மாதிரி வந்து தாளிச்சுக்கோங்க. தாளிச்சிட்டு கடைசியாக ஒரே ஒரு டீஸ்பூன் இந்த பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடுங்க. சாம்பார் வந்து அப்படியே நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அதே டேஸ்ட்டில் வந்து வரும். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் வீடே வந்து ஒரு சூப்பரான மனம் இருக்கும். இதே மாதிரி மசாலா அரைச்சி ஒரு தடவை டிஃபன் சாம்பார் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே வந்துட்டு சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. வீட்லேயே எல்லாருமே நல்லாயிருக்கு சொல்லுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து எனக்கு வந்து சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பரோட்டா அதெல்லாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து எடுத்து வைப்போம் இல்லையா, அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப வரன்னு ஆயிரும். ஃப்ரிட்ஜில் வச்சாலும் வெளில வச்சாலுமே வரன்னு ஆயிரும். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி சூடு பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஒரு கல்லில் தோசைக்கல் நல்லா சூடானது அதில் கொஞ்சமாக தண்ணி போட்டு அதை நல்லா வந்துட்டு ட்ரை ஆக விட்டுருங்க. அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா வந்து தண்ணி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பரோட்டா வந்து ஒன்று எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இதை வந்து ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு 2 பக்கமும் நல்லா சூடு பண்ணி எடுக்கலாம். தண்ணி லைட்டாக தொளிச்சு மட்டும் நம்ம சூடு பண்ண போதும். எண்ணெய் கூட போடணும்னு கிடையாது. பரோட்டா வந்து அப்படியே நம்ம முந்தின நாள் செஞ்சோம் இல்லையா, அதை விட சூப்பர் ஃப்ரெஷ்ஷாகவும் நல்லா புதுசாக சுட்டு பரோட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து வந்துடும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு ஒரு சின்ன லைக் வந்து கொடுங்க. அடுத்ததாக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே 1/2 மூடி அளவு தேங்காய் வந்து எடுத்திருக்கேன். அதை வந்து மிக்ஸி ஜாரில் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அது கூட பொட்டுக்கடலை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். அது கூடயே 2 சின்ன வெங்காயம், 1 துண்டு இஞ்சி, அப்புறம் ஒரு 5 கேஷ்யூ நட் எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் போட்டுட்டு ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்திருக்கேன். அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு பல், 4 முந்திரி பருப்பு போட்டுட்டு அதை நல்லா கொரகொரன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதில் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துருங்க. இந்த மாதிரி சட்னி அரைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஹோட்டல் ஸ்டைல் சட்னி வந்து கிடைக்கும். டேஸ்ட் பார்த்துட்டு நீங்களே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவீங்க. அந்த மாதிரி ஒரு சட்னி கிடைக்கும். கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து செய்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த மாதிரி அரைச்சி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு வந்து சொல்லுங்கள். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு வந்து எக்ஸ்ட்ரா வந்து போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இதுக்கு மேலே தாளிப்பு கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்பவும் போல் தாளித்து கொட்டிக்கலாம். நான் வந்து எப்போவுமே வெள்ளை தேங்காய் சட்னி வந்து தாளிக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு பிடிக்காது. அதனால நான் வந்து அப்படியே யூஸ் பண்ணுறேன். இப்படியே சாப்பிடும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அடுத்ததாக வந்து இந்த லோட்டஸ் சீட்ஸ் அதாவது மக்கனா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்நாக்காக வந்து மாற்ற போகிறோம். குயிக்காக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக வந்து மாற்றலாம். குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைகளுக்கெல்லாம் சூப்பராக குயிக்காக வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்நாக்கு. ஒரு பேன் வச்சு அதில் 1 டீஸ்பூன் நெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து நம்ம ஒரு கப் அளவு மக்கனா வந்து நான் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய கப் அளவு மக்கனா அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வந்து வணக்கிக்கலாம். இது நல்லா இந்த மாதிரி கிறிஸ்பியாக உடஞ்சி போகிற அளவுக்கு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு,
வந்து கொஞ்சமாக பெப்பர் பொடி, கொஞ்சமாக சாட் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் சாட்டே பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் குழந்தைகளுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பெரியவங்க நீங்களும் வந்து சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான ஸ்நாக் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு. அடுத்ததாக நம்ம எல்லாத்து வீட்லேயுமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேமியா பால் பாயசம் தான். ஸோ அது பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து ஃபாலோ பண்ணோன்னா சூப்பரான சேமியா பாயசம் வந்து கிடைக்கும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இந்த சேமியா வந்து வணக்கும்போது சும்மா லைட்டாக வணக்கிட்டு விட்டுறக்கூடாது. சேமியா வந்து நல்ல ப்ரௌன் கலர், டார்க் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வணக்கணும். அதுக்காக கருக்கிறது கிடையாது. நல்ல ஒரு ஃப்ளேவர் அரோமா வரும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வறுக்காத சேமியா எடுத்து தான் வந்து இப்போ நல்லா வறுத்துட்ருக்கேன். நார்மலாக நம்ம சேமியா ரவாலாம் செய்வோம்ல, அந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்கிற சேமியா தான் எடுத்திருக்கேன். பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலரில் வந்து வணக்கியிருக்கேன். அடுத்ததாக வந்து பால் இங்கே 1 லிட்டர் எடுத்திருக்கேன். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் நல்லா கொதித்து இந்த சைட்ஸில் இருக்கிற பாலாடையெல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து இதில் சேமியா ஆட் பண்ணணும். எடுத்ததுமே வந்து சேமியா ஆட் பண்ணோன்னா பாயசம் வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. கொஞ்சம் பால் வற்றினதுக்கப்புறமா நம்ம சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவு 1 லிட்டர் பாலுக்கு வந்து நான் இன்றைக்கி 1/2 கப் அளவு சேமியா வந்து எடுத்திருக்கேன். அடுத்ததாக ஏலக்காய் பொடி வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தட்டி ஆட் பண்ணுங்கள். நான் இங்கே ஒரு 3 ஏலக்காயோட விதையும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரையும் போட்டு நல்லா பொடிச்சிட்ருக்கேன். இந்த மாதிரி பிடிக்கும்போது உங்களுக்கு நல்லா பொடிஞ்சு கிடைக்கும். ஸோ சர்க்கரையெல்லாம் ஆட் பண்ணி கடைசியாக நீங்கள் ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தான் இந்த ஏலக்காய் பொடி வந்து தூவணும். ஸோ அப்போ தான் அந்த அரோமா வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ கடைசியாக வந்து இதை தூவிக்கலாம். அடுத்ததாக ஃபைனல் ஸ்டேஜ் வரும் இல்லையா, நீங்கள் அந்த சேமியா வந்து ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் கடைசியாக அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு நெய் வந்து இதில் ஆட் பண்ணுங்கள். இதுவும் வந்து பயங்கரமாக டேஸ்ட்டு கொடுக்கும். கண்டிப்பாக சேமியா பாயசத்தில் அந்த பால் மணம் இல்லாமல் அந்த பாயசத்தோட ஒரு ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாயசம் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டேஸ்டியாக வந்து பாயசம் கிடைக்கும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக உங்களுக்கு நான் ஃபுட் காம்பினேஷன் வந்து சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக நீங்கள் நல்லா கட்டியான பாயசம், அதாவது கீரெல்லாம் செய்வீங்க இல்லையா, நல்லா கட்டியான சேமியா கீரெல்லாம் வந்து செய்யும்போது, அதாவது சேமியாவே பால் பாயசமே தான், அது நல்லா கட்டியாக செஞ்சு சாப்பிட்றது சில பேருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா பூரி சுட்டு அதுக்கு காம்பினேஷனாக வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். எங்கள் வீட்டில் இது எல்லாத்துக்குமே ஃபேவரட். கண்டிப்பாக ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக வந்து நம்ம குக்கர் இல்லை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் பிரியாணியெல்லாம் வச்சோம், இல்லை மசாலா ஐட்டம் பொருள் மாதிரி ஏதாவது ஃபுட்டெல்லாம் வச்சோன்னா அந்த பாத்திரத்தில் அந்த மசாலா ஐட்டம் ஃபுல் வந்து என்னதான் கழுவினாலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கொஞ்சமாக அதில் தண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு லெமனில் 1/2 லெமன் வந்து நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். புழிஞ்சு விட்டுட்டு இந்த தண்ணியை நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துடலாம். மீதி இருக்கிற லெமன் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜோட இதில் வந்து வச்சிடுறேன். ஸோ அந்த பேட் ஸ்மெல்லாம் வந்து இந்த லெமன் எடுத்துரும், ஃப்ரிட்ஜில் இருக்கிற பேட் ஸ்மெல் எல்லாத்தையும். அடுத்து இந்த தண்ணியை எல்லா இடத்துலையும் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தோலையும் அதுக்குள்ளேயே வந்து போட்டுடணும். நல்லா ஓரளவுக்கு சூடாகி தண்ணி சூடாகும்போது இந்த மாதிரி குக்கரெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தண்ணி படுற மாதிரி பண்ணி விட்ருங்க. எந்த பாத்திரமாக இருந்தாலும் தான் இது பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அந்த சுடுதண்ணி அதிலே வச்சுட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சப்புறமா அதை அப்படியே சிங்கில் வந்து கொட்டிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் கொஞ்சம் கூடி இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது பார்த்திங்கன்னா சாம்பார்லாம் வைக்கும்போது நமக்கு இந்த குக்கர் வந்துட்டு சில டைம் ரொம்ப தண்ணியெல்லாம் வந்து வெளியில் தொலைந்து எல்லா இடத்துலையும் வந்து தண்ணி தொளிச்சு ஸ்பாயில் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்குள்ளே ஒரு சின்னதாக ஒரு பாத்திரம் வந்து நான் வைக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம நார்மலாக பருப்பு வந்து குக் பண்ணி எடுக்கிற மாதிரி குக் பண்ணி எடுக்கலாம். பாருங்கள், என்னோடய இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக தண்ணி தெறிக்கும். என்னோடய பின்னாடி அந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே தண்ணி தெறிஞ்சு ரொம்பவே வந்து தண்ணியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் அது எந்தளவுக்கு வந்து தெறிக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே கம்மியாக தான் வந்து தண்ணி வரும். ஸோ இந்த மாதிரி உள்ள பாத்திரம் வச்சு குக் பண்ணும்போது சுத்தமாக வெளியில் தெறிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து தண்ணி வரவே வராது. அந்த குக்கரில் படுற அளவுக்கு மட்டும்தான் வந்து நமக்கு தண்ணி வரும். இந்த டிப்பும் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இந்த குக்கர் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த வெளில வரக்கூடிய தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாத்திரத்தில் உள்ளேயே வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து சூப்பரான டிப் இது ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அவங்களுக்கு எப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அண்ட் சின்ன சின்ன ஐடியாஸும் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.
இன்னி ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாத்தையும் வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய், தேங்க்யூ, அஸ்ஸலாமு அலைக்கும்.